அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். இந்த தைக்கிறவங்க சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் ஃப்ராக்கு, மிடி டைப்பில் ஒரு ஃப்ராக் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறது. நம்ம அந்த ஷிம்மி பெட்டிகோட் பார்த்தவங்களுக்கு இந்த பாடியோடைய மெஷர்மெண்ட்டு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னம்னா, ஃப்ராக் அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஷோல்டர் நெக் சின்னதாக இருக்கணும், அதே மாதிரி இந்த ஷோல்டர் கேப் வந்து அதிகமாக இருக்கணும். இது மட்டும்தான் இதில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நெக்கு வந்து சின்ன சேஞ்ச் ஆகும். மீதி இந்த அகலத்தோடைய மெஷர்மெண்ட், அதாவது இந்த அகலம், இந்த செஸ்ட்டுடைய அளவு நம்ம என்ன பண்ணுறோம், +6 சேர்த்துட்டு டிவைடட் பை 4. எப்போவுமே வந்து இது ஃபார்முலா இது மாதிரி தான் இருக்கணும். இதுலேயே நான் வந்து சீம் அலவன்ஸையும் அந்த துணியோடைய லூஸ் தன்மைக்காகவும் நம்ம 6 இன்ச்சு விட்டுட்டோம். டிவைடட் பை 4 இது வந்து 1 இயர் பேபிக்கு உண்டான ஒரு அளவு. இதையே நீங்கள் வந்துட்டு அந்தந்த மெஷர்மெண்ட்டு என்ன செஸ்ட் அளவு இருக்கோ, ஹைட் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். பட் இந்த சைஸில் இந்த அளவுக்கு இது தைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இது. ஸோ இது 1 இயர்ன்றதுப்போ இந்த ஹைட்டு நான் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த அகலம் வந்து 6.5 எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் ஷோல்டர் நெக் பார்த்தீங்கன்னா ஒருடைய செஸ்ட் அளவு தான் எப்போவுமே வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான அளவு. அந்த அளவில் நம்ம வந்து டிவைடட் பை 12ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வருதோ அதுதான் ஷோல்டர் நெக். நான் வந்து 2 வச்சுக்கலாமா, 2.5 வச்சுக்கலாமா, 3 வச்சுக்கலாமா, நோ கன்ஃபியூஸ். எனக்கு நமக்கு வேண்டியது அந்த செஸ்டோடைய அளவு வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் டிவைடட் பை 12 வச்சிங்கன்னா கரெக்டான ஒரு ஷோல்டர் நெக் மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து இதை எடுத்துடுறோம். இந்த கேப் 2.5 இன்ச்சா? நோ. ஃப்ராக்குக்கு இது கம்மியாக எடுக்கவே கூடாது. ஃப்ராக்கோடைய அந்த டைப்பே வந்து கொஞ்சம் ஷோல்டர் இறங்கி அதுக்கப்புறம் ஸ்லீவ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செஸ்ட் அளவு இந்த அகலம் பார்த்துடுறோம் இல்லைங்களா, 6.5. ஸோ அந்த எண்டுலேருந்து இந்த கேப்பு தான் நீங்கள் வந்து அதாவது இந்த சுற்றளவை டிவைடட் பை 12, செஸ்ட் டிவைடட் பை 12 எடுக்கிறீங்க. 2.25 வரும், 1.25 வரும். ஸோ இங்கேருந்து 1 3/4 இன்ச்சஸ், இங்கேருந்து 1 3/4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பேக் நெக்கை கம்மியாக எடுக்கணும், ரொம்ப கம்மியாக எடுக்கணும். 1லேருந்து 1.5 தான் எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு நீங்கள் 2.5 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு எடுக்கலாம். ஸோ இது பாடியோடைய மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஓவர் ஆகிடுது. கீழே பார்த்தீங்கன்னா மிடி ஸ்கர்ட், மிடி டைப்பில் இது இருக்கும். அதே நம்ம ஃப்ராக்காக போட்டால் என்ன அப்படிங்கிறதுனால தான் இதை போட்டிருக்கேன். இதுக்கு அதே மாதிரி தான். இந்த ஃபுல் ஹைட்டு 18னா இந்த பாடியோடைய ஹைட்டை நம்ம லெஸ் பண்ணிடுறோம். அப்போ 18 - 7 வந்துட்டு உங்களுக்கு வந்து 11 இன்ச்சஸ் வரும். ஸோ இந்த ஃபுல் ஹைட்லேருந்து இந்த பாடியோடைய மெஷர்மெண்ட்டை நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் தான் இந்த ஸ்கர்ட்டோடைய அளவு. இந்த அளவு பார்த்திங்கன்னா இது பாடி என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். கீழே பார்த்தா இந்த அளவோட ஒரு 3 இன்ச்சஸ், மினிமம் 3 இன்ச்சஸ் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு ஒரு கர்வ் வரைகிறோம். ஸ்ட்ரைட்டாக வரைந்தால் நல்லா இருக்கா. ஸோ இது கர்வ். இது நார்மலாக ஒரு மிடி மாதிரி கூட நீங்கள் தைச்சி எலாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் லெசன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்களே ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ், ஒரு ஐடியாஸ் எல்லாமே இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். வெறும் ப்ளவுஸை மட்டுமே நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எல்லாமே நம்ம தைக்க பழகினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா, ஸ்லீவ் இந்த ஹைட் நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த அகலம் வந்துட்டு 5.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கை வளைவுக்கும் நான் 1.25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இடம் ஃபோல்டிங். இது என்ன ஸ்லீவ் ஃபோல்டிங் அப்படின்னா, நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப அழகாக புரியும். ஸோ இந்த பேட்டர்ன் மேக்கிங் இந்த இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேப்பரில் எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஆஸ் யூஷுவல் பேப்பரில் எப்பவும் போல தான் நம்ம 4ஆக மடிக்கிறோம். 4ஆக மடிச்சுட்டு இந்த பேட்டர்ன் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி இதில் வரைஞ்சிடுறோம். ஸ்கர்ட்டும் அதே மாதிரி தான் வரைஞ்சி முடிச்சிடுறோம். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் கற்றுக்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் பிக்கப் ஆகிறீங்களோ அதே அளவு தான் நம்ம இந்த யூடியூப்லேயும் நம்ம வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதான் வந்து ஸ்லீவு. இது வந்து ஒரு பக்கத்தோடைய ஸ்லீவ் தான் நான் வரைஞ்சிருக்கேன். எப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பேப்பர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு கீழே ஸ்கர்ட்டோடைய அளவு. இது வந்து மேலே பாடியோடைய மெஷர்மெண்ட் அளவு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நெக் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஃப்ராக்குக்கு எப்போவுமே. இது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடம் ஃபோல்டிங் வரணும். அப்போ 2 கை இப்படி வரணும் நமக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவு. ப்ளவுஸுக்கும் வந்து இதெல்லாம் ஒரு சீசனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருப்பியும் ஒரு சீசனில் இது யூஸ் பண்ணனாலும் நல்லா தான் இருக்கும். இப்படி வரும் இந்த ஸ்லீவ். ஓகே, ஸோ இதுவும் முடித்தாச்சு. இப்போ துணிலையும் நம்ம வரைகிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நோட்டில் என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை தான் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். இங்கேருந்து 1.25 எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து 1.25.
இந்த அகலம் பார்த்திங்கன்னா 6.5 inches எடுத்திருக்கோம். இந்த அகலம் 6.5 எடுத்ததுனால இங்கேருந்து நம்ம 1.25 எடுக்கிறோம். அப்போ இந்த கேப் அதிகமாக போயிடும். ஹைட்டு வந்து ஆமூல் வந்து நான் 4 inches எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஹைட் வந்து 7.5 எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு வரைகிற ஒரு மெத்தடு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த நெக்கு கட் பண்ணிட்டு ஷோல்டர் இந்த ஆமூல் கட் பண்ணி கிராஸாக கட் பண்ணி இந்த அகலத்தையும் நம்ம ஹைட்டையும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்கர்ட்டையும் பார்க்குறோம். இப்போ கீழே அந்த ஸ்கர்ட்டை இப்போ வரைய போகிறோம். இப்போ மேலே பாடி பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அளவு நம்ம இப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அதை வச்சுட்டு தான் நம்ம இந்த ஸ்கர்ட்டுடைய ஸ்கர்ட்டுடைய வித்தை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுல் ஹைட்டு வந்து 18 inches இருக்கும். ஸோ நம்ம வந்து 7 inches லெஸ் பண்ணோம்னா 11 inches வரணும். ஸோ இந்த இடத்துல நான் 11 ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1 inch, அப்போ 12 inch நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு லேஸ் வச்சு தைக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டதும் ஒரு கர்வ் கிடைக்கணும். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் பீஸை கீழே வைக்கும்பொழுது நம்ம நடக்கப்போ அந்த இடம் அப் அண்ட் டவுனில் இருக்கும். ஸோ ஒரு 1 inch நான் வந்துட்டு இந்த வளைவு. ஸோ ஸ்கர்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவுக்கு சொன்ன இல்லைங்களா, இப்போ 2 இது வந்து ஃபோல்டிங் மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்லீவுக்கு 2 கிளாத்து தேவைப்படும். இதுதான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ். நார்மல் ஸ்லீவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ப்ளவுஸ்க்கு போட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது குழந்தைங்க ஃப்ராக்குக்கும் இது நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி போடும்பொழுது பார்க்குறதுக்கே நமக்கு அழகாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹைட்டு நான் இந்த அகலத்தை 5.5 inch எடுத்திருக்கேன். இந்த இடம் ஒரு 1.5 inch வச்சு ஒரு வளைவு கட் பண்ணிடுறோம். இந்த இடமும் நமக்கு ஒரு ஷேப்பிங் தேவைப்படும். ஸோ ஸ்லீவும் நமக்கு எப்படி வருது பாருங்கள். ஸோ இந்த ஃபோல்டிங் இது இப்படி இருந்துகிட்ருக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு பின்னாடி வந்து நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அப்படியே இந்த இடத்துலேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி திருப்ப போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இந்த பாருங்கள், அப்படி வந்து நிற்கும். ஓகே, இதை தைச்சிட்டு இப்போ இதுக்கு ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப் எதுக்கு வைக்கிறது அப்படின்னோம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் பிகினர்ஸ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜிப்போடைய அந்த மேல் சைடு இப்படியே இருக்கும். இது இப்படியே 1/4 inch மடிச்சுட்டு மேலேருந்து வைக்கணும். மேலேருந்து வச்சு தைக்கும் பொழுது தான் இந்த ஜிப்பு இங்கே நம்ம கிராஸ் பீஸ் வைக்கும் போது இது மட்டும் மடியும் கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் இங்கேருந்து வச்சிங்கன்னா இங்கே நம்ம கிராஸ் பீஸ் வைக்கும் போது இடிக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜிப்பு வச்சு தைக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ 1/4 inch ஃபோல்ட் பண்ணி அப்படியே வைக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சு இப்படி மடிச்சு தைங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இது ஸ்கர்ட் வச்ச மாதிரி சரி ஜிப்பை 2 பக்கமும் இப்படி மடித்து தைச்சி வச்சுட்டோம். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிப்பு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். க்ளோசிங்கில் வச்சா ஜிப்பு வந்து இந்த இடம் வந்து நமக்கு நீடில் வந்து பட்டு உடையும். ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு 1/4 inch மடித்து தைச்சிட்டு ஜிப்பு வச்சு பாருங்கள், சூப்பராகிடுச்சு பாருங்கள். இப்போ இது இங்கே கீழே வந்து ஸ்கர்ட் நம்ம தைச்ச மாதிரியே இந்த பேக் பின் சைட்லேயும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டை வந்துட்டு மேல் பக்கமும் ஒன்றா வச்சு திருப்புங்க. இதெல்லாம் மிஸ்டேக் வர்றது. ரொம்ப ஆர்வத்தில் இப்படியே வச்சு தைச்சி முடிச்சிடுவோம். இதில் வச்சு தைச்சது திருப்பி பார்த்தா இப்படி வந்துடும். ஐயோ டைம் வேஸ்ட்டு அப்படின்ட்டுருப்போம். ஸோ தைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், மேல் சைடு இவ்வளோதான். இந்த கான்செப்ட்லேயே நீங்கள் தைக்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ டைம் சேவ் ஆகும். இந்த இடத்துல வைங்க. இதில் வந்து நீடில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து ஜிப்பு வந்து இந்த இடத்துல நீடில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீடில் படக்கூடாது. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, எப்படி சைட் ஜாயின் இந்த பாடி பீஸையும் ஸ்கர்ட் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துருவோம். கீழேயும் மடித்து தைச்சி வச்சிட்டோம்னா சைட் ஜாயின் பண்ணால் அதுக்கு முன்னாடி இந்த நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் வைக்கிறது எப்படிங்கிறதையும்
சொல்லிடலாம். ஜிப்பு இப்படி வச்சு தைச்சேன், ஒன்றும் ஆகலை, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ், இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். இந்த கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணுங்கிறத நான் உள்பாடி வீடியோலேயும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்துக்குங்க நீங்கள். அதே மாதிரி இப்போ இது தைக்கணுன்னும் போது இங்கே 4 இன்ச்சு ஸ்டார்டிங்கில் மடிச்சுட்டு இந்த இப்படி ஃபோல்டிங் வச்சுட்டு, பைப்பிங்னா இது 2ஆக வச்சுட்டு திருப்பர் தான் பைப்பிங். ஸோ இந்த இதே தான், இதுலேயும் ஜிப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இப்படியே 2ஆக மடிச்சுட்டு கழுத்து ஃபுல்லாக அப்படியே வைக்க வேண்டியது தான். ஸோ இது எண்டு மட்டும் எப்பவுமே ஃபோல்டிங் பண்ணிக்கிங்க, வச்சுட்டு இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் திருப்பும் போது இது மடியும். ஓகே, இப்போ இந்த கழுத்து கிராஸ் பீஸ், இந்த கட் கொடுக்குறது எல்லாமே என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கிராஸ் பீஸ் வச்சாச்சு. பைப்பிங் மட்டும்தான் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு உள்ளே வரணும், இந்த பாடியோடைய பீஸ் உள்ளே வரணும், இந்த பைப்பிங் வந்து இந்த சைடில் ஆப்போசிட்டில் வரணும். ஓகே, வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் போடணும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸ்டிச்சிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கும் இடையில இங்கே போடணும். அப்போ தான் பைப்பிங் உருட்டே நல்லாயிருக்கும். நம்ம கிளாஸில் நான் பார்த்தேன்னா என்ன பண்ணுவாங்க, தச்சிக்கிட்டே வந்துட்டு இது கீழே டவுன்லேயே இருக்கும், டவுன்லேயே வந்து இப்படி தச்சு விட்ருவாங்க. இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும். இதை வந்து உள்ளே வச்சா தான் அந்த ரோல் வந்து அப்படி நமக்கு திக்காக இருக்கும். பைப் அப்படின்னா எப்படி இருக்கும், ரோல் பைப் இருக்கு இல்லையா, அது பேர் தான் பைப்பிங். ஸோ பைப் மாதிரி இதை வைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் பைப்பிங் பேர் வந்திருக்கு. எதுவுமே ரீசனோடு தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. ஸோ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் வரணும். இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வரணும் அந்த ஸ்டிச்சிங். ஓகே, இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஜாயின் பண்ண வேண்டியதான் வேலை. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லேஸ் வந்துட்டு இந்த இடுப்புக்கிட்டையும் கீழே கால் கிட்டையும் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லேஸ் இங்கேயும் வச்சு முடிச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணிடணும். ஸோ நமக்கு சிம்பிளாக ஒரு மிடி டைப் ஃப்ராக் இப்படி சைட் ஜாயின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃப்ராக் ரெடி. சூப்பராக ஒரு மிடி டைப் ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜிப்பு தேவை, பேக்கில் உள்ள ஜிப்பை இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. அந்த தைக்கலாம் வாங்க சேனலில் உங்களுக்கு நிறைய பேசிக் மெத்தட்லேருந்து நம்ம வந்து ப்ளவுஸ் அண்ட் சுடிதாருக்கு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாகவே இது வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் தையல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.